Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்ல இந்த வருஷம் வெளியான ஜோ அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க முழு படத்தையும் பாருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு ஸ்கூல்ல காம்படிஷன்லாம் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மத்த ஸ்கூல் பசங்களும் கலந்துக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஹீரோவோட பேரு ஜோ அப்படின்றது. ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா அந்த ஸ்கூல் பையன் மேல இடிச்சிடுறாரு. அந்த பையனை என் மேலேயே இடிக்கிறியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறான். இதனால ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மீம்ஸ் கிட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் பண்ணலாம்னு நினைப்பாங்க. ஆனா ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடிச்ச பையன் கிட்ட சண்டை போறதுக்காக போயிடுறாரு. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி அவர் அந்த இடத்துல சமாதானப்படுத்துறாங்க. வா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க இருந்து கூட்டம் போவாங்க. இங்கதான் ஜோனு படத்தோட டைட்டிலேயே நமக்கு போடுறாங்க. இப்ப அப்படியே 10 வருஷம் ஓடின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்ப இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து சரக்கு வச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு விடிஞ்சா கல்யாணம், அதுதான் செலிப்ரேட் பண்றாங்க. கல்யாண பொண்ணோட பேரு ஸ்ருதி அப்படின்றது. ஸ்ருதியோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் இந்த இடத்துல சரக்கு வச்சிட்டு இருக்காங்கல்ல, அதனால இந்த நேரத்துல டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணும் கிளம்பி போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோக்கு போன் கால் வருது. அதாவது கல்யாண பொண்ணு ஸ்ருதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் ஹீரோக்கு கால் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் கிடையாது, நீங்க ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ஹீரோவோட காலேஜ் லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஸ்கூல் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து படிக்கலாம்னு முடிவு பண்ணி ஒன்னா தான் காலேஜ்ல சேர்ந்திருப்பாங்க. முத நாள் கிளாஸ்க்கு ஹீரோவும் நுழையிறாரு. அப்பதான் வெளியே ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவருக்கு லைட்டா பிடிச்சிருது. அந்த பொண்ணையே கொஞ்ச நேரம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இவரோட இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. அந்த பொண்ணும் பொறுமையா அவங்க இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. இப்பயும் அவங்களே தான் பார்த்துட்டு இருக்காரு. இவர் பாக்குறது தெரிஞ்சு அந்த பொண்ணு சம்பந்தமா ஃப்ரெண்டும் விசாரிச்சிருப்பாரு. அந்த பொண்ணு பேரு சுஜி அப்படின்றது. அவங்கள பொறுத்த வரைக்கும் மலையாளம் மட்டும் தான் தெரியும். சோ மலையாளம் தெரிஞ்சவங்க யாருமே இல்லையன்ற மாதிரி தான் அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு போயாடா அழுகுறா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. மேற்கொண்டு ஹீரோ அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ கேரளா பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார்ல, அதை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப காலேஜ்ல எல்லாருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு சுஜி இருக்காங்க பாத்தீங்களா, இங்க வான்ற மாதிரி ஹீரோவை ரியாக்ஷன்லயே கூப்பிடுறாங்க. கொஞ்சம் கோவமா தான் கூப்பிடுறாங்க. ஏன் இப்படி கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. இவர் பக்கத்துல போனதுக்கு அப்புறமா பயங்கரமா திட்டி அனுப்புறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணோட சிஸ்டத்தையே பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு கிளம்பி போனதுக்கு அப்புறம் வேகமா அந்த இடத்துக்கு வந்துருவாரு. அவங்க அப்பாவோட பேரை தானே பின்னாடி போட்டிருப்பாங்க. இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஜோன்ற மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. அது தெரிஞ்சுதான் இந்த மாதிரிலாம் திட்டி இருக்காங்க. அதுக்குள்ள இந்த வேலை எல்லாம் பாக்குறியா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. தினம் சுஜி என்ன ட்ரெஸ் போடுறாங்களோ அதே கலர்ல தான் ஹீரோ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காரு. தொடர்ச்சியா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது எப்பறம் தொடர்ச்சியா நடக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலா சுஜிக்கு ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல, அந்த பொண்ணுக்கு தினமும் காலையில கால் பண்ணி இவர் தெரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்து அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றாரு. கேரளால இருந்து இங்க வந்து காலேஜ் படிப்பாங்கல்ல, அதுல ஒரு சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, இதுக்கப்புறம் இந்த பையனை தான் நீ லவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இதை நினைச்சு இவங்களும் லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஃபீலிங்கா உட்காந்து இருக்கா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட இவர் விசாரிக்க சொல்றாரு. அப்படி விசாரிக்கும் போது தான் சீனியர் இந்த மாதிரிலாம் பேசி இருக்கிறது இவருக்கு தெரிய வருது. சீனியரை மீறி இவரால எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அதனால அமைதியா இந்த விஷயத்தை வெட்டுறாரு. இந்த சுஜி அழகா இருக்கிறதுனால தினமும் நிறைய பசங்க ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவரும் ப்ரொபோஸ் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றாரு. ஆனா பக்கத்துல வந்தோன பயம் வந்துருது. அதனால ப்ரொபோஸ் பண்ணாமையே கிளம்புறாரு. லேபுக்கு கோட் எடுத்துட்டு வரணும்ல, இவங்க யாருமே கோட் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. கோட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உள்ள வாங்கன்ற மாதிரி சார் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, உன் கோட்டு தான்ற மாதிரி கையை நீட்டுறாரு. ஆனா சுஜிக்கு பக்கத்துல இருக்க பொண்ணு என்ன பண்றாங்கன்னா மத்த பொண்ணுங்க கிட்ட இருந்து வாங்கி தராங்க. இவர் என்ன பண்றாருன்னா அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தந்துடுறாரு. எனக்கு நீ தான்ற மாதிரி இவங்க கிட்டயே கேட்டுட்டு இருக்காரு. கடைசியில இவங்களும் அவங்களோட கோட்டை எடுத்து தந்துடுறாங்க. இவரும் வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த கோட்டை மாட்டிக்கிட்டு லேபுக்குள்ள போறாரு. இவங்க காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒயிட் சாரி போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஹீரோயின் ஒயிட் சாரி போட்டிருக்காங்க. இதான் சரியான டைம், ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸை இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவருக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்குலாம் தைரியம் இல்ல. ஓணம் விஷஸ் ஆது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அதை கூட சரியா சொல்ல மாட்டாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சிரிச்சுக்கிட்டே ஓணம் விஷ இவங்க பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கையெல்லாம் கொடுக்குறாங்க. இவரும் வெக்கப்பட்டுக்கிட்டே கையை கொடுக்குறாரு. இவர் ஹீரோயினை சுத்தி சுத்தி வராருல, இது அந்த சீனியருக்கு தெரிய வந்துருது. இவன் தான் அந்த சுஜியை லவ் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் சுஜி பின்னாடி நீ சுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவரை மிரட்டி வெட்டுறாங்க.
இப்ப ஃப்ரெண்ட்ஸும் இதுதான்டா கடைசி நாள், இதோட செமஸ்டர் லீவ் வந்துரும், அதனால ப்ரொபோஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் நார்மலா பேச ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ள ப்ரொபோஸ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி இவர் தங்கிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் பண்ணதான் போறாரு அப்படின்றது இவங்களுக்கும் தெரிய ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல நானே பண்றேன் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைதியா இருக்க சொல்லிட்டாரு. நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப வேகமா அங்க இருந்து கிளம்பவும் ஆரம்பிச்சிடுறாரு. இப்பதான் அந்த பொண்ணு கிட்ட நார்மலா பேச ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள எதுக்காகடா இப்படி பண்ணீங்க, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இன்னும் ரிசல்ட் என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு அழுதா நாட் ஓகே, அழாம நார்மலா இருந்தா ஓகேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் திரும்பி கிளாஸ்க்கு வந்துடுறாரு. பார்த்தா அவங்க படுத்து அழுதுட்டு இருக்காங்க. அவள் தான் புட்டுக்குச்சு அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஈரின் இன்னும் வாயை திறந்து எதுவுமே சொல்லல. என்னதான் முடிவு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் ஈரின் ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோவும் ஃப்ரெண்டும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோவை தூக்கிட்டுலாம் இருக்காங்க. ஈரின் அவங்க ஊருக்கு போறதுக்காக பஸ் ஸ்டாப் வந்துடுறாங்க. போய் பேசுடா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவர் அனுப்பி விட்டுறாங்க. இவரை எப்படி பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்றாரு. இப்பதான் ஈரின் ஃப்ரெண்ட் வந்து ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அழுதுட்டு இருந்தவன் நார்மல் ஆயிட்டான் தான் நான் ஓகே சொன்னேன், மத்தபடி அவ லவ்வுக்குலாம் ஓகே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இது தெரியாம இவன் வேற பேச போறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோவும் ஓகே தானே அப்படின்னு கேக்குறாரு. என்ன ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களும் புரியாம கேக்குறாங்க. இப்ப ஃப்ரெண்ட் என்ன பண்றாருன்னா, கொஞ்சம் க்ளோஸா போ மச்சான், ஒரு போட்டோவாது எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா இருக்க மாதிரி ஒரு போட்டோவை மட்டும் எடுத்துக்கிறாரு. இப்ப பஸ் வந்ததுனால அவங்களும் கிளம்புறதுக்காக ஏறிடுறாங்க. அதே பஸ்ல அந்த சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, வேணும்ட்டே அங்க இருக்க பொண்ணு எந்திரிக்க சொல்லிட்டு இவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துடுறாரு. இதெல்லாம் வெளியே இருக்க ஹீரோவும் கவனிச்சிட்டு இருக்காரு. அவன் டிஸ்டர்ப் பண்றான் அப்படின்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. அதனால பஸ் கிளம்பும் போது ஹீரோவும் வேகமா ஓடி வந்து அந்த பஸ்ல ஏறிடுறாரு. முதல்ல அந்த சீட்டை விட்டு எந்திரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எந்திரிக்கலன்னா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி அவனும் பதிலுக்கு பிரச்சனை எல்லாம் பண்றான். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, திரும்பி இதே ஊருக்கு தான் வரணும், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால அவனும் பயந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோ அவங்களுக்கு பக்கத்துல உட்காந்துடுறாரு. அவங்களும் ஆறுதலா இவரோட தோல்ல சாஞ்சிடுறாங்க. சோ இவங்களும் லவ் பண்றாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. லீவ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி காலேஜுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்ப இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் கம்பியில சாய சொல்றாரு. சாய சொன்னவர் இவங்களை நெருங்கி வராரு. ஆனா இவங்க சட்டுன்னு எந்திரிச்சிடுறாங்க. நீ என்ன பிளான் பண்றன்னு தெரியுது, கிஸ் பண்றதுக்கு தானே ட்ரை பண்றேன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இல்ல சாயி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சாஞ்சிடுறாங்க. இவரும் நெருங்கி வந்துடுறாரு. உன் மூச்சு காத்தி என் மேல படணும்னு நினைச்சேன், அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு இவருக்கு லிப் லாக் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க லிப் லாக் பண்ணத பத்தி சொல்லிடுறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இருக்க ஒருத்தர் அங்க இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு. இப்ப பேசும்போது அந்த பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறாரு. அந்த பொண்ணு மூலியமா மத்த பொண்ணுங்க கிட்ட இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோனும் ஹீரோக்கு கால் பண்ணி பயங்கரமா கோவப்படுறாங்க. எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதனால இவங்களுக்குள்ள ஒரு வாரத்துக்கு மேல ஆர்குமெண்டா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கால் பண்ணி நான் பேசினது தப்பு சாரின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் பண்ணதான் தப்பு சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவங்க திரும்பி சேர்ந்து பழையபடி பழகலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்திருக்காங்க. வந்த பக்தர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தாலி எல்லாம் தொங்க விட்டு போயிருக்காங்க. இவங்களும் அந்த தாலியை பாரு அப்படின்ற மாதிரி இவரை பார்த்து சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா எடுத்து இவங்க கழுத்துல கட்டுற மாதிரி வராது. இவங்க வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. நான் கட்டுவன் பயந்துட்டியா, கட்டலாம் மாட்டேன் அப்படின்ற மாதிரி திரும்பி அந்த இடத்துல வைக்கிறதுக்காக போறாரு. இல்ல இல்ல நீ கட்டு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மேக்ஸிமம் எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், ஒருவேளை அப்படி நடக்கலனா இப்பயே கட்டின மாதிரி இருக்கட்டும், கட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவர் திரும்பி அந்த மரத்துல போய் கட்டிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. ஸ்ருதி இருக்காங்கல்ல, மணமேடைக்கு வந்து உட்கார்றாங்க. கல்யாணத்தை நிறுத்த சொல்லி தானே சொன்னாங்க, ஆனா தாலியை கட்டுன்னு சொன்னோன்னே இவர் உடனே கட்டிடுறாரு. இவங்களும் முறைச்சு பாக்குறாங்க. ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு. திரும்பி இந்த இடத்துல பிளாஷ்பேக்கை நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே 4 வருஷம் படிச்சு முடிச்சிடுறாங்க. ஹீரோயின் கார்டு தரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ ரொம்ப நேரமா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வராரு. இப்ப இவங்களும் கார்டு தந்துட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்பி நம்ம எப்ப மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, அழுதுகிட்டே வேகமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாத, இன்னும் 2 வருஷம் போகட்டும், நீ எம்இ படிக்க போறல அத படி, நான் என்னோட கரியரை ஸ்ட்ராங் பண்றேன், சீக்கிரமா உன்னோட வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப லாங் டிஸ்டன்ஸ்ல ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்றாங்கல்ல, அதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருது. தேவையே இல்லாம அடிக்கடி இவங்க ரெண்டு பேருமே போன்ல சண்டை போட்டுக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோவும் மயிருன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு. இவர் யூஸ் பண்ணதை அம்மா கேட்டுறாங்க. என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சாரிமா தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்கிட்ட சாரி கேட்காத, அந்த பொண்ணு கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் லவ் பண்றது அம்மாக்கு தெரியும் போல. இவர் அவங்களுக்கு கால் பண்ணி சாரி கேட்டுறாரு. இருந்தாலும் சரி, இவங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனை எல்லாம் வருது. ஹீரோவும் அவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஊருக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க.
இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துருது. இப்ப ரெண்டு பேருமே வேகமா ஓடி வராங்க. வந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவரை சந்தோஷமா கட்டி பிடிச்சிடுறாங்க. நான் கோவமா தான் வந்தேன், ஆனா உன்னை பார்த்தோன்னே எல்லாமே மறந்து போயிருச்சுன்னு சொல்றாரு. எனக்கும் அப்படிதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப நார்மலா பேசிட்டு இருக்கும் போதே இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது. அந்த வாக்குவாதத்தை வச்சு இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிருது. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை திட்டிட்டு இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் பைக் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, வேகமா இந்த இடத்துக்கு வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. நீ இல்லாம கண்டிப்பா என்னால இருக்க முடியாது, உனக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் தானே வேணும்னு கேக்குற, சரி ஒரு வருஷம் ஏத்துக்கோ, நல்லா ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோவும் அவரோட கரியரை பில்ட் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே ஒரு 6 மாசம் போது அப்பதான் ஹீரோயின் கால் பண்ணிட்டாங்க. மாப்பிள்ளலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா வெயிட் பண்ண முடியாது, நீ என்னோட வீட்டுக்கு வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. உன் ஈகோ கோவத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு வரதா இருந்தா மட்டும் வான்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுக்கு வந்து லவ் விஷயமா பேசிட்டு இருக்காரு. அப்பா பெருசா கோவப்பட மாட்டாரு. ஆனா மாமாவும் அம்மாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இதெல்லாம் செட் ஆகாது, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுலயும் மாமா இருக்காரு பாத்தீங்களா, அடியாளு மாதிரி ரெண்டு பேரை நிக்க வச்சிருக்காரு. அடிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, கோவத்துல கைய பிடிச்சிடுறாரு. அப்பதான் அவங்க சொன்னதை யோசிச்சு பாக்குறாரு. அதுக்கப்புறம் மாமா கிட்டயும் நார்மலா பேசி திரும்பி பேச்ச கண்டினியூ பண்றாரு. போக போக ஆர்குமெண்ட் பெருசாவது. ஹீரோனும் பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. இவங்க வரும்போது அப்பா கீழே விழுந்து கிடக்குறாரு. ஹீரோ தான் தள்ளி விட்டுருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோவை பிடிச்சி பயங்கரமா திட்டுறாங்க. நான் தள்ளி விடலன்னு சொல்றதுக்காக வராரு, ஆனா இவங்க சுத்தமா கேட்க மாட்டாங்க. உன்னை பேசுறதுக்காக தான் வர சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்றதுக்காக வர சொல்ல, இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத, முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ரொம்ப சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப வேற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக நான் சும்மா சும்மா குடிச்சிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஃப்ரெண்டுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது அவங்களுக்கு நாளைக்கு கல்யாணத்தை பிளான் பண்ணிருப்பாங்க. இது தெரிஞ்சோட ஹீரோவும் அப்செட் ஆயிடுறாரு. ஆனா எனக்கும் அவளுக்கும் தான் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இவர் திரும்பி அந்த மரத்திலேயே தாலியை வச்சிட்டாரு பாத்தீங்களா, அங்க இருந்து வேற ஒரு கயிறு எடுத்திருப்பாரு. அந்த கயிறை இவங்களோட கழுத்துல கட்டி விடுறாரு. இது தாலி மாதிரி நினைச்சுக்கோன்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. நான் எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் அவளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்னவரை இந்த இடத்துல மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. அவன் ஏதோ போதையில சொல்லிட்டான், நம்ம வீட்டுக்கு கூட்டு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. ஆனா இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, என்ன பார்த்து அந்த விஷயத்த சொன்னா, நான் மட்டும் அந்த இடத்துக்கு கூட்டு போலனா காலம் முழுக்க எனக்கு கஷ்டமா இருக்கும், அதனால கூட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் கூட்டு வந்துடுறாங்க. இப்ப போதை தெரிஞ்ச ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான் தான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னா எதுக்காகடா கூட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இவருக்கு இவ்வளவு தூரம் வந்ததுனால போய் பார்க்கணும்னு தோணுது. நான் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன், பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. அப்பதான் மாமா கூட இருந்த ரெண்டு பசங்க இவர் அடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வராங்க. இவர் கோவப்பட்டு என்ன பண்றாருன்னா, அந்த ரெண்டு பேரையும் பார்ட்டி எடுக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு பேரை சமாளிச்சுக்கிறாங்க. இவரும் பார்க்கிறதுக்காக வராரு. பார்த்தா ஹீரோயின் வீட்டு வாசல்ல கூட்டமா இருக்கு. என்ன கூட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் விலக்கிட்டு பாக்குறாரு. அந்த இடத்த பார்த்தா அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இவன் தான் இதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அந்த ரெண்டு பேரும் இங்கேயும் வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைச்சிருப்பாரு. வேற வேற ஸ்டேட் செட் ஆகாதுன்ற மாதிரி இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லி தான் அப்பா திட்டுறாரு. சுஜி சூசைட் லெட்டர்ல எழுதினதை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. நான் அவன் கூட போயிருந்தாலும் கொஞ்ச நாள்ல என்ன மன்னிச்சு நீங்க ஏத்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்பா. ஆனா திரும்பி ஜோவோட முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அவன் தள்ளி விட்டதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப தோணும். அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு தர மாட்டேன்ப்பா. அதே சமயம் ஜோ இல்லாம வேற யாரையும் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால தான் இந்த முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. ஹீரோ தான் தள்ளி விட்டுட்டான் அப்படின்ற மாதிரி குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்து ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்காருல, குடிக்கு பயங்கர அடிமையா மாறிடுறாரு. பேரண்ட்ஸ் பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவர் குடிக்கிறத பார்க்கும் போதெல்லாம் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவருக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ கிடைக்கலன்னா செத்துருவன்னு சொன்னா சாதாரணமா சொல்றான்னு நினைச்சேன், ஆனா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாரு. அவங்கள மாதிரியே நம்மளும் இறந்து போயிடணும்ன்றதுக்காக இவர் சாராயத்துல விஷத்தை கலந்து குடிச்சிருப்பாரு. இவர் வாந்தி எடுக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த விஷயம் தெரியுது. ஃப்ரெண்ட்ஸை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு கிளம்புறாங்க. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அப்பாவும் கேட்டுட்டு போறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் நீ மட்டும் விஷம் குடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவோட வேற ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தரும் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறது தெரிய வருது. ஹீரோ பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ வச்சிருந்த பாட்டில இவர் வாங்கி குடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவருக்கும் விஷம் குடிச்சது தெரிஞ்சிருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸும் பேசி ஓரளவுக்கு ஹீரோவை சிரிக்க வச்சிடறாங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கூட்டு வராங்க. அம்மா பயங்கரமா ஹீரோ மேல கோவப்படுறாங்க. எங்களை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டியா, எங்களுக்கு ஒரே பையனா நீ மட்டும் தான்டா இருக்க, நீ போயிட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சாரிமா, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு
இப்ப அம்மா இருக்காங்கல்ல, வேற ஒரு பொண்ணை பார்த்திருக்காங்க. இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாரு. இப்படிதான் இந்த கல்யாண ஏற்பாடுலாம் நடந்திருக்கும். அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணா தான் இந்த ஸ்ருதி இருப்பாங்க. இவங்க சொல்லியே இவர் அதை மீறி தாலி கட்டிட்டார்ல, அதனால இவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எந்த ஒரு போட்டோக்கும் இவங்க சிரிச்சே போஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. இப்ப கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்பதான் நமக்கும் நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ அட்டென்ட் பண்ற மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, நீ எதுக்காக இப்ப போதையில பேசணும், நான் பேசுறேன் அப்படின்ற மாதிரி போனை வாங்கி இவர் தான் அட்டென்ட் பண்ணிருப்பாரு. சோ இவர்கிட்ட தான் அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் போதையில இருந்தார்ல, அதனால பெருசா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சிருக்க மாட்டாரு. அவ முறைச்சுக்கிட்டே இருந்ததுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, நீ பெரிய தப்பெல்லாம் பண்ணல. அவளுக்கு ஒரு வேளை கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருக்கலாம்ல. எதுக்காக ஒன்ன வச்சு நிறுத்துறதுக்கு பார்த்தா நீ மட்டும் கல்யாணத்தை நிறுத்தி இருந்தனா உனக்கு தான் கெட்ட பேர் வந்திருக்கும். இப்போ போய் காரணத்தை கேளு, அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கணுமோ எடு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. அவங்க ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல உட்காந்துருக்காங்க. இவரும் பேசுறதுக்காக வராரு. ஆனா அவங்க பேச கூட கேப்பே தர மாட்டாங்க. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாங்க. இவர் காரணத்தை சொல்றதுக்காக வராரு. அதை கூட கேட்காம இவங்க திட்டி இவரை வெளியே அனுப்பிடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுறாரு. ஒரு வார்த்தை கூட என்ன பேசவில்லை, அவளே தான் பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நீ டென்ஷனா இருக்கன்னு எங்களுக்கு புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் சரக்கு அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க, அடிக்காது அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. ஆனா இந்த விஷயத்தினால ஹீரோ செம்மையா அப்செட் ஆயிருப்பாரு. அதனால திரும்பி சரக்கு தம்முன்னுலாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ்ல 8 போஸ்ட்ல தான் இருக்காங்க. இவரை பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஆனா இவர் பக்கத்துல வந்தாலே அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் நைட்டு ஹீரோவும் சரக்கெல்லாம் வாங்கிட்டு பைக்ல வராரு. ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே தான் வந்திருப்பாரு. அதனால போலீஸ் மடக்கிடுறாங்க. குடிச்சிருக்கான், அதே மாதிரி போன் பேசிக்கிட்டே பைக்ல வந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. குடிச்சிட்டே பைக்ல வருவியா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இல்ல சார், நான் போன் பேசிட்டு வந்தேன், ஆனா குடிக்கலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவர் சொல்றத அந்த இன்ஸ்பெக்டர் கேட்காம பேசிக்கிட்டே இருக்காரு. இதனால கோவப்பட்டவர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் கண் முன்னாடியே சரக்கு எடுத்து குடிக்கிறாரு. இதனால அந்த இன்ஸ்பெக்டர் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாரு. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவர் ஸ்டேஷன்ல இருக்கிறது ஸ்ருதியோட அப்பாக்கு தெரிஞ்சிருது. அதனால லாயரோட வந்து இவரை வீட்டுக்கு கூட்டு போறாரு. என்னடா மாமாக்கு சரக்கு அடிக்கிறது தெரிஞ்சிருச்சு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான்லாம் கவலைப்படல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் நார்மலா சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் சொந்தமா ஒரு காலேஜ் வச்சிருப்பாரு. நீங்க அந்த காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் ஒர்க் எல்லாம் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும், ரெண்டு பேருமே அங்க இருந்தா நல்லது தானே அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப மாமாவும் வீட்டு வாசல்ல இறக்கி விட்டுறாரு. கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஓரளவுக்கு சீக்கிரமா செட் ஆயிடுவாங்க, ஆனா பெண்கள் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. இப்ப வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவங்க கோவமா நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக என்னோட அப்பா வரைக்கும் இந்த விஷயம் போச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ குடிச்சுக்கோ, எதுனாலும் பண்ணிக்கோ, ஆனா என்னோட அப்பாவை இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணாத, அதுக்கப்புறம் நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் பக்கத்துல இருக்க சேர்ல உட்காந்துடுறாரு. நீயும் உட்காரு, கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு இவங்க நடக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போற அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிடுறாரு. இவர் கையை பிடிச்சோன்னா அவங்க அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. ஒரு மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப ஸ்ருதியோட தங்கச்சியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அக்காக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாரு. அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்க. அவங்கள புரிஞ்சுக்கவாது காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப காலேஜுக்கு நார்மலா வராரு. இங்க இருக்க வாட்ச்மேனும் முதல்ல நார்மலா பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் ஓனரோட மருமக அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இப்ப ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அங்க இருக்க ஒரு சாரை சுத்தி காட்ட சொல்றாரு. ஆனா ஹீரோ நான் தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோ சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போது பிடி சார் அந்த இடத்துக்கு வராரு. இவர ஸ்டூடெண்ட் நினைச்சுக்கிறாரு. ஐடி கார்டு இல்லாம எங்க சுத்திட்டு இருக்க, முதல்ல கிளாஸுக்கு போ அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு கிளம்புறாரு. ஹீரோ அதை பெருசா கண்டுக்க மாட்டாரு. இப்ப காலேஜ் எல்லாம் சுத்தி பாக்குறாரு. இந்த காலேஜ் பார்க்கும் போது இவரோட காலேஜ்ல படிச்சதெல்லாம் ஞாபகம் வருது. ஈரி ஞாபகம் வருது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகம் வருது. இவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுறாரு. இந்த காலேஜை சுத்தி பார்க்கும் போது உங்க மெமரிஸும் சுஜியோட மெமரிஸும் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் சுஜியோட மெமரிஸ் வரக்கூடாது, உனக்கு இதுக்கப்புறம் ஸ்ருதியோட மெமரிஸ் தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கரெக்டா அந்த டைம் தான் ஸ்ருதியும் கார் எடுத்துட்டு கிளம்புறதுக்காக வராங்க. இப்ப இவரும் ஸ்ருதியை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்காரு. திரும்பி அந்த பிடி சார் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏண்டா அவ்வளவு சொல்லியும் நீ வெளியே தான் சுத்திட்டு இருக்கியா, கிளாஸ்க்கு போன்னு சொல்றாரு. அதே மாதிரி நாளைக்கு மட்டும் ஷேவிங் பண்ணிட்டு வரல முட்டி போட வச்சிருவேன்னு மிரட்டுறாரு. மறுநாள் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது வேற ஒரு டீச்சர் வந்து ஹீரோக்கு மரியாதை குத்தலாம் பேசுறாங்க. அப்பதான் ஓனரோட மருமக அப்படின்றது இந்த பிடி சாருக்கு புரியுது. சார் தெரியாம பேசிட்டேன் சாரின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப டீச்சர்ஸ்க்கான மீட்டிங் நடக்குது. ஸ்ருதி இந்த போஸ்டுக்கு வந்து வெறும் 3 மாசம் தான் ஆகுது. ஆனா இந்த 3 மாசத்துல பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மத்த சாருங்க சொல்லும் போது தான் ஹீரோக்கு தெரிய வருது. ஸ்ருதி வீட்டுல இருக்கும் போது பக்கத்து வீட்டு லேடி குழந்தைய பாத்துக்க சொல்லி தராங்க. அப்பெல்லாம் இவங்க ஜாலியா தான் அந்த குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்காங்க.
ஹீரோவை பார்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் கோவப்படுறாங்க. அதே மாதிரி ஹீரோவோட பேரண்ட்ஸ் கிட்டயும் நல்ல விதமா தான் நடந்துக்கிறாங்க. இவளை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி காலேஜ்ல இருக்க சாருங்க கிட்ட எல்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பிடி சார் இருக்கார்ல, எட்வைட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா வேற ஒரு டீச்சர் அவங்க கிட்ட ஒரு நல்ல நேச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த மாதிரி கலவையா தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ருதி ஒரு விஷயத்தை நினைச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஸ்ருதி ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பையனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பையனை தான் எட்டி எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸும் காரை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. அந்த பையனை பத்தி தகவல் தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி உங்க ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. தகவல் தெரிஞ்செல்லாம் என்ன ஆக போகுது, அது நடந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, இந்நேரத்துக்கு அவனுக்கு கல்யாணமே ஆயிருக்கும், நீ லைஃப்ல மூவ் ஆன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வாட்ச்மேன் இருக்காரு பாத்தீங்களா, இங்க வேலை பார்க்குற ஒரு லேடி கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நல்லா கூட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை கவனிச்ச ஹீரோ இருக்காருல, இவரோட தோல்ல கையை போட்டு கொஞ்சம் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. என்ன வீட்டுல ஒய்ஃப் கூட பிரச்சனை, அந்த பிரச்சனையை இந்த லேடி கிட்ட காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. ஆமா, என்னோட ஒய்ஃப் 20 வருஷமா என்கிட்ட பேசல, இந்த மாதிரி திட்டினாலாவது என்கிட்ட பேசுறாளான்றதுக்காக தான் இப்படி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இந்த ஒர்க்கர் லேடி தான் ஒய்ஃப்ன்றது ஹீரோக்கு புரிய வருது. பல வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான். ஒய்ஃப் தான் எப்பவுமே ஸ்கூலுக்கு கொண்டு போய் பையனை விடுவாங்க. ஆனா ஒரு நாள் இவர் விடுற மாதிரி ஆயிருக்கும். இவர் கொஞ்சம் போதையில இருந்திருப்பாரு. அதனால யாரக்கூடமே ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த பையன் இறந்து போயிருப்பான். அதனால தான் ஒய்ஃப் பேசாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணி இந்த இடத்துல அழுவுறாரு. இப்ப செக்யூரிட்டி ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே நிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வெளியே போன்ற மாதிரி வாட்ச்மேனை திட்டி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. எதுக்காக சார் இப்பெல்லாம் திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ அவரை பார்த்து கேக்குறாரு. என்ன சார் பண்றது, என்னோட வேலை அப்படி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஸ்ருதியோட தங்கச்சியும் இந்த காலேஜ்ல தான் படிப்பாங்க. அவங்கள மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னோட அக்கா யாரையோ லவ் பண்றான்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஒருவேளை லவ் பண்றான்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன பண்ணுவேன், கண்டுபிடிச்சு சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கல்ச்சரல்ஸை எப்படி நடத்தலாம் அப்படின்ற மாதிரி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷன் நடக்கும்போது வெளிய இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்களும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. செக்யூரிட்டி இருக்காரு பாத்தீங்களா, வாட்ச்மேனை போட்டு அடிக்கிறாரு. நீ எதுக்காக லேடிஸ் டாய்லெட்டுக்குலாம் போனேன்னு கேக்குறாரு. இவரோட ஒய்ஃப் தான் அந்த இடத்தை கிளீன் பண்ணோம், உடம்பு முடியலன்ற மாதிரி உட்காந்துருப்பாங்க. நம்ம போய் கிளீன் பண்ணிடலான்றதுக்காக தான் போயிருப்பாரு. அதை தப்பா புரிஞ்சுதான் செக்யூரிட்டி அடிச்சிருக்காரு. நீங்க சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஸ்ருதி கேக்குறாங்க. எங்க மேடம் சொல்ல விட்டாங்க, சொல்லவே விடல அப்படின்ற மாதிரிலாம் அந்த டீச்சர் சொல்றாங்க. வாட்ச்மேன் அடி வாங்கினதுல ஒய்ஃப் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, எனக்கு இது போதும் தம்பி அப்படின்ற மாதிரிலாம் வாட்ச்மேனை சந்தோஷமா ஹீரோ பார்த்து சொல்றாரு. ஹீரோ பல வாட்டி பேச வந்தோம், பேச வாய்ப்பு தரல, நம்ம தான் தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதியும் யோசிக்கிறாங்க. இப்ப தங்கச்சி கிட்ட பேசுறாங்க. தங்கச்சி கிட்ட அவர் காரணத்தெல்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் மேல தப்பு இல்ல, நீ பேசும்போது ஃப்ரெண்டு தான் கால் அட்டென்ட் பண்ணிருக்காரு, அதனால தான் அவர் கல்யாணத்தை பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் பாட்டு டான்ஸ் எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தா தான் கல்ச்சரல்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களும் ஹீரோ சொல்ற மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்குது. ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்துடுறாரு. இப்ப பசங்க கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா இந்த இடத்துல டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சு நியூடு போட்டோ எல்லாம் வாங்கியிருப்பான். அந்த நியூடு போட்டோ வச்சு அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கான். இது சம்பந்தமா தான் அந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஸ்ருதியை பொறுத்த வரைக்கும் உன் மேலதான் தப்பு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணையே திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துக்கு வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. நீ தான் என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரியே சொல்லியிருப்பான், அந்த நம்பிக்கையில தானே தந்தன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்னைக்கு ஒருத்தன் நியூடு போட்டோவை கேட்கறானோ அவனுக்கு லவ் இல்ல, லஸ்ட் தான் இருக்குன்றதை இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தப்பெல்லாம் இந்த பையன் பண்ணிட்டு இன்னமும் அந்த பொண்ணை தான் பிளேம் பண்ணிட்டு இருக்கான். இதனால கோவப்பட்ட ஹீரோவும் அந்த பையனை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அந்த பையனோட அம்மா மட்டும் தான் இருக்காங்க. பையன் மேலதான் தப்புன்றதை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல அந்த போட்டோஸ் எல்லாம் டெலீட் பண்ணு அப்படின்ற மாதிரி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமாதான பத்தி பையன் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தேங்க்யூன்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. ஹீரோ நல்ல டைப்பா தான் இருக்காரு, நம்ம தான் தேவையில்லாம பேசாம இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி யோசிக்கிறாங்க. இப்போ ஸ்ருதியும் பேசணும்னு பக்கத்துல வராங்க. உங்களை பேச விடாம இருந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, என் தங்கச்சி சொல்லி தான் எல்லா விஷயமும் தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டைம்ல நான் ஒரு பையனை லவ் பண்ணேன், அந்த பையன் கூட தான் நான் சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லிடுறாங்க. நான் கண்டுபிடிச்சு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. இப்ப ஃபார்மாலிட்டிக்காக ஹீரோவோட வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்கிறதா பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ கிரவுண்ட்ல வெயிட் பண்றான், வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட் இவங்களை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. இவங்க ஹீரோ கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இப்ப என்ன வந்து கல்யாணம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பாஸ்ட்ல என்ன நடந்தது அப்படின்றது இவங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்காது. இப்ப ஃப்ரெண்டு தான் சொல்றாரு, அவன் லவ் பண்ண பொண்ணு இறந்து போயிட்டா, அதுக்கப்புறம் கல்யாணமே வேணான்னு சொன்னா, நாங்க தான் வற்புறுத்தி பண்ணி வச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஸ்ருதிக்குமே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோவும் அவனை கண்டுபிடிச்சாச்சு, போய் பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதாவது ஹீரோ கூடயே இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, போய் முதல்ல பேசுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இவங்களும் அந்த பையனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பக்கத்துல போயிட்டு இருக்கும் போது ஹீரோவும் செவிலியே 2 கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் நடந்த விஷயத்த தெளிவா காட்டுறாங்க.
இவங்க ஒரு பையனை லவ் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த பையன் கிட்ட கார்டு எல்லாம் தந்து ப்ரொபோஸ் பண்ணிருந்தாங்க. அந்த பையனும் இதுதான் சான்ஸ் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் ட்ரை பண்ணிருப்பான். அதனால தான் ஸ்ருதிக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கும். அதே மாதிரி ஹீரோ கிட்ட பேசினதுல மீதியை இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. அவன் தப்பா நடந்துக்கும் போது வேற ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரு, அவரை தான் நான் லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. பிரசன்ட்ல இவங்களும் அந்த நபரை போட்டு அடிக்கிறாங்க. அன்னைக்கு காப்பாத்த வந்தது யாருன்னு கேக்குறாங்க. ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி அந்த நபரும் சொல்றான். இப்பதான் நமக்கு ஸ்டார்டிங்ல நடந்ததா காட்டுறாங்க. இந்த பையன் இடிச்ச கோவத்துல தான் ஹீரோ அடிச்சாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா இவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவர் அடிச்சிருப்பாரு. இப்பதான் நமக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. நம்மள அன்னைக்கு காப்பாத்தினது ஹீரோ தானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ 10 வருஷத்துக்கு மேல இவங்க ஹீரோவை பத்தி தான் தேடிட்டு இருந்திருக்காங்க. இப்ப வேகமா ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க 2 பேர் திரும்பி சேர்ந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. உங்க வாழ்க்கைக்கான அர்த்தம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா தேடுங்க, சூசைட் எதுக்குமே முடிவில்லை அப்படின்ற மாதிரி கடைசியில காமிச்சு இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.